அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைட பக்தி மகிஷ பிராணாபகே கேலா நிர்மித தூமுரலோச்சனவதே கே சண்டமுண்டார்த்தனி நிஷேஷிகிருதரத்த பீஜ தனுஷே நித்யே நிசும்பாவகே சும்பத் வம்சனி சங்கர துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே அருணமணிநிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருகதராபாசம் கட்ககர்த்தம் கபாலம் அனல நயனநாகம் ஆசனம் பத்மபீடம் அகிலபுவனமாதம் ஸ்ரீதளம் மாரிரூபம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆடி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி. இது ரெண்டும் பெரிய ஆடி வெள்ளி பௌர்ணமி, நல்ல அருமையான நாள். என்று இன்றைக்கி காலைல சதுர்த்தி தீதி 2:49 வரை இருக்குது. பின்னாடி பௌர்ணமி வந்துடுது. உத்திராட நட்சத்திரம் 3:45 வரை, பின்னாடி திருவோண நட்சத்திரம். உத்திராடம் இருக்கிற வரை சித்தயோகம், திருவோணம் வந்தால் மரணயோகம் வருது. ராகுகாலம் வெள்ளிக்கிழமை 10:30 முதல் 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளியன் காலையில் 7:30 முதல் 9, சூலம் வந்து மேற்கு, பரிகாரம். இன்று அம்பிகையை வணங்கக்கூடிய அருமையான நாள். ஆடி வெள்ளிக்கிழமை, 4வது வெள்ளிக்கிழமை, இன்னொரு வெள்ளிக்கிழமை இருக்குது. இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு என்ன சிறப்புனா, பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றா வருது. அதனால் தாயை நீங்கள் வணங்குவதற்கு ரொம்ப அருமையான நாள். அதனால் எல்லோரும் இந்த சிவன் கோயிலில் உள்ள அம்மன், மாரியம்மன், அவங்கவுங்க பக்கத்தில் எந்த தாய் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கி வணங்குங்க. அதுவும் சாயந்தரம் இந்த 6 மணியை போல் நீங்கள் இந்த பௌர்ணமி நிலவில் வணங்குறது மிகவும் சிறப்பு. அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இந்த சூரியன் வந்து கடகத்தில் இருக்குது. ஆடி மாதம் பூரா சூரியன் கடகத்தில் இருக்கும். ஆவணி பிறந்தோடனே சிம்மத்துக்கு வந்துடும். சிம்மத்தில் கேது இருக்குது. கன்னியில் செவ்வாய் இருக்குது. சந்திரன் வந்து மகரத்துக்கு வந்துட்டார். சனி ராகு கும்பத்தில் இருக்குது. குரு சுக்கிரன் வந்து மிதுனத்தில் இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. கிரகங்கள்லாம் நன்றாக இருக்கிறது. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 3ல் குரு இருக்கார். சுக்கிரன் 3ல் இருக்கார். சுக்கிரன் வந்து 2 கூட 3ல் மறைவுன்னு ஒரு கருத்து. அதில் மேஷராசி என்பவர்களுக்கு சனி ராகு நல்ல இடத்துல இருக்காங்க, 11ஆம் இடத்துல இருக்காங்க. சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் தொழிலுக்கு நல்லது, தொழில் சாண நன்றாக இருக்கும். அன்பான நேயர்களை, மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது. கிரகங்களுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் குருவனுடைய அமைப்பு சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்கள் உங்களுக்கு நல்ல அருமையான நாள். உங்கள் ராசிநாதன் 2ல், குரு 2ல், சனி ராகு 10ல், சந்திரன் வந்து 9ல். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. ரிஷபராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பவர்களை, ஜென்ம குரு உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கார். அது வந்து கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு நாள் நல்ல இல்லை. அது வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது குரு சுக்கிரன். அதாவது ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு சுக்கிரன் இணைவது நல்லதா, அசுர குரு தேவகுரு 2 பேரும் இணைவது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனால் அதை சில பேர் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. 2 குருமார்கள் இணைவது நல்லது. ஆனால் நேர ஆப்போசிட், அவர் வந்து அசுர குரு, மோசமான ஆள் சுக்கிரன். அதனால் இவரை ஜென்ம விரோதியை நினைக்கக்கூடியவர். அதனால் அவங்க 2 பேருமே இணைவதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லைன்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால் இன்றைய வந்து மிதுன ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் உண்டு பண்ணு, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத செலவுகளையும் விரயத்தையும் ஏற்படுத்துவார், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுகளாக பண்ணுங்கள். எந்த கிரகம் உங்களுக்கு நன்றாக இல்லை. சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குருபான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கார். அது ரெண்டும் உங்களுக்கு நல்லது. குழப்பம் இல்லாமல் எந்த கருத்து செய்யுங்க. ஆனால் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் மனைவி கணவனுடைய உடல்நிலையே கவனமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவானும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு சாக்கியம் இல்லை. குரு 10ல் இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. 10ல் குரு பவுசை குறைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேலை பார்க்கின்ற பொழுது மேலதிகாரிகளும் ரொம்ப மரியாதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தவறு நீங்கள் செய்யாட்டா கூட தவறுன்னா சரி சார் மன்னிச்சுவோங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுருவோம், முடிஞ்ச ஒரு காரியம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
ஒரு சனி ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது, நல்ல பலன். இருப்பினும் 10ல் குரு இருக்கிறது நன்மையை செய்ய மாட்டார். துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், உங்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நன்மைகள்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு நிறைந்த நாள். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். எந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் நமக்கு என்ன, 9ஆம் இடத்துல குரு இருந்தார்னா நல்லது, அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் ராசிநாதனும் 9ல் இருக்கார். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு புதுசாக எதையும் செய்யாதீங்க. 8ல் இருக்கார் குரு, எதையுமே செய்ய விட மாட்டார். 7ஆம் அதிபதியும் 8ல் போய் மறைஞ்சிட்டார். சுக்கிரன் 8ல் மறைவு, அதனால் பார்த்து கவனமாக நடத்துவோம். தனுசு ராசி என்பதற்கு நல்லதெல்லாம் நடக்கும். இந்த ஒரு ராசியை குரு பார்க்குறாரு, அதனால் 7ஆம் இடத்துல இருக்கார், அது உங்களுக்கு நன்மையை செய்யும். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 6ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் நல்லதில்லை, கவனம் தேவை. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, அதனால் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காங்க, அது 2 நல்லது. ஆனால் ஜென்ம சனி இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது, பார்த்து கவனம் தேவை. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 4ல் இருக்காரு. 4ஆம் இடம் கேந்திரம்னு சொல்கிறாங்க. குரு பகவான் 4ஆம் இடம் அவருக்கு சரியில்லை, 3 நாளெல்லாம் அவருக்கு சரியாகிற. பொதுவாக சந்திரனுக்கு லக்னத்துக்கு குரு பகவான் எப்படின்னா 3, 4, 6, 8, 12, 7 இந்த இடங்களில் குரு இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் செய்ய மாட்டார். 10ஆம் இடத்துல குரு இருப்பதுமே அவ்வளோ சாக்கியம் இல்லை, ஆனால் கேந்திரம்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக மீனராசி என்பவர்கள் இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வை மட்டும் ஒன்றை செய்கிறது. 10ஆம் இடத்தை தொழில் சார்ந்த பார்க்கறதுனால அப்படியே வரும், தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், 1, 2 வந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அன்பான நேயர்களை நாம் மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள்லாம் உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, எள்ளு தீபம் ஏற்றுங்க, காக்காய்க்கு சாதம் வைங்க, எள்ளு சாதம் முடிஞ்சுன்னா காக்காய் பண்ணி வைங்க, ரொம்ப நல்லது. வன்னி பத்திரம் கிடைச்சதுன்னா வன்னி பத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி கண்டு கிடைச்சதுன்னா வாங்கி பயிர் செய்யுங்க. அன்பான நேயர்களை நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. அன்பான நேயர்களை நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இதில் ராசி பெருசா லக்னம் பெருசா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த ராசியை வைத்துக்கொண்டு பிரமாதமாக சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று ஒருத்தர் மீன ராசிக்கு மிதுன ராசிக்கு பலன் சொன்னார். அது அந்த நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கார், அவருக்கு மிதுன ராசி, அவருக்கு இவர் சொல்கிற பலனுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. ஏன்னா அவருக்கு இந்த ராசி வேலை செய்யலை, லக்கணம் தான் வேலை செய்யுது. கும்ப லக்கணத்தில் பிறந்தவர் அவர். அதனால் அவர் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த நெல்லை பாபுலேயும் பாலாஜின்னு ஒருத்தர் ஒரு புக்கு இருந்தார், அதில் படித்து பார்த்தேன். கும்ப லக்கணத்தில் பிறந்த அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க சொன்னால் அவங்களுக்கு சரியாக வராது, நான் பிரார்த்தனை பண்ணிப்பேன், ஜாதகம் பார்க்குறவங்க கும்ப லக்கணமாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிடுவேன். ஏன்னா அவர் எல்லாம் தெரியும்னு நினைப்பாராம், சொன்னதை கேட்க மாட்டாராம், அவர் நோக்கத்துக்கு தான் நடப்பாராம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க மாட்டாராம், ரொம்ப ஒயிட்டாக இருப்பாராம், நீட்டாக இருப்பாராம், இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இப்போ நேற்று நான் சொல்கிற ஒரு கருத்தை பார்க்குற போது அமோகமாக சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல பிரமாதமாக இருப்பாங்க, ராஜயோகத்தில் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க அப்படிலாம் மிதுன ராசிக்கு சொல்கிறாங்க. அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன்னா லக்னம் தான் பேசிக்கு, ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். எது பெருசு? உயிர் பெருசா உடல் பெருசா? இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போச்சுன்னா அந்த உடம்பு நாரி போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கடந்துங்க, நேராச்சு தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உடம்பு பெருசு இல்லை, உயிர் தான் பெருசு. அதனால் ராசி என்பது கடுமையாக போனால் 15% தான் அது பலன் தரும். கோச்சார பலனை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். சந்திரனுக்கே சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க சொல்கிறாங்க. செவ்வாய் தோஷம்னா சந்திரனுக்கு 2, 4, 7, 12 செவ்வாய் இருந்தாலும் தோஷம்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் தான் வேலை செய்யும், ஒரு 30% வேலை செய்யும். அந்த செவ்வாய் தோஷம் என்பது முழுமையாக வேலை செய்யாது. சுக்கிரனுக்கு 2, 4, 8, 12 வேலை செய்யணும்னா அது ஒரு 20% வேலை செய்யும்.
லெக்கணத்துக்கு 2, 4, 8, 12 செவ்வாய் இருந்தால் தான் முழுமையாக வேலை செய்யும். அதனால் லெக்கணம் தான் நமக்கு பெருது. ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து ஏமாறாதீர்கள். ஒரு ஜாதகத்தில் வந்து நமக்கு லெக்கணம் பேசிக், 12 கட்டங்களும் நமக்கு முக்கியம். தசை புத்தி அந்தரம் வரை நம்ம பார்க்கணும். அந்தரம் வரை நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு நடக்குமே தவிர இந்த கோச்சார பலன்களில் எனக்கு இவங்க சொல்கிறது வந்து ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் மக்கள் வந்து முழுமையாக அதைத்தான் நம்புகிறாங்க. இந்த கொஞ்சம் எங்கள் மாதிரி ஒரு அறகுறையாக படித்தவங்க சொல்கிறத நம்ப மாட்டேன். ஏன்னா நாங்களாம் அறகுறைன்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து அன்பான நேர்களை ராசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை நல்ல தெளிவாக பார்த்து நல்லருள் பெற்று இன்று வந்து தாய் வந்து ரொம்ப அமோகமாக இருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப தாய் வந்து இன்று சந்தோஷமாக இருப்பாங்க. பௌர்ணமி என்று தாய் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கு தாயிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நம்முடைய பிரார்த்தனை உடனடியாக நேரும். அதுவும் கன்னியாகுமரியில் இன்றைக்கி தாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இந்த அலை வந்து ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு வரும். அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன் கன்னியாகுமரியில். அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதனால் இன்று நாம் வந்து தாய் வழிபாடு மிகவும் சிறப்பு. அன்பான நேயர்களை நம்முடைய குழந்தைகள் நலமாக இருக்கணும், நல்ல குழந்தையாக பிறக்கணும், நல்லாக படிக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், கஷ்டமில்லாமல் வாழணும், அவங்களுக்கு நிம்மதியாக படுத்து தூங்குவதற்கு ஒரு வீடு ஒன்று வேணும். அது எவ்வளோ பெரிய வீடெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சான் வீடு தான் வீடுன்னு ஒரு சான் வீடு இருந்தாலும் தன்னுடைய வீடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இல்லம் ஒன்று வேணும். அதனால் இவைக்கெல்லாம் எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளனையும் தாய் பராசக்தி அன்னை பராசக்தி மகாமாரி முத்து மகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.